எப்பவுமே அதிகமா தன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது உங்க நேரம் யோசிக்கிறதுலயே போயிடுது ஒண்ணு. இன்னொன்னு, அடுத்தவங்களுக்காக உழைச்சு, உழைச்சு, உழைச்சு அதுக்காகவும் உங்க நேரத்த நீங்க தொலைக்கிறீங்கன்றது இன்னொன்னு. நீங்க உழைக்கிறீங்கன்னா, அதுக்கு ஒரு ஆதாயம் இருக்கணும். ஆனா அந்த ஆதாயத்த எதிர்பார்க்காம பழகிட்டாங்க, நம்மள நம்பிட்டாங்கன்றதுக்காக, நீங்க அவங்களுக்காக எஃபெக்ட் போட்டு பண்ற விஷயங்கள் எல்லாம், உங்க நேரத்த தொலைச்சிட்டு இருக்கீங்கன்றத நீங்க மறந்துடக்கூடாது. இந்த 2 விஷயத்திலயும் வந்து மகரம் வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நேரத்த வந்து தேவையற்ற சிந்தனைகள் சிந்திக்கிறதுலயும், அடுத்தவங்களுக்காக உழைச்சு, உழைச்சு உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தொலைச்சிட்டு இருக்கீங்கன்றதையும் நீங்க மறந்துடக்கூடாது. இந்த 2 விஷயத்த வந்து நீங்க கரெக்ட்டா அனலைஸ் பண்ணிட்டீங்கனாலே, நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். ஏன்னா உழைப்புக்கு பேர் போன உங்கள, பல பேர் வந்து யூஸ் பண்றாங்கன்றத நீங்க அனலைஸ் பண்ணணும். இதுக்கப்புறமும் நீங்க அத அனலைஸ் பண்ணலன்னா, உங்க லைஃப்ல வந்து ஒரு சேஞ்சஸே நடக்காதுங்க. நீங்க அத அனலைஸ் பண்ணுங்க. ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டாகும். ஐயப்ப சுவாமிய அதிகமா வணங்குங்க. ஐயப்பன் தான் உங்கள காக்கக்கூடிய ஒரு தெய்வம். தர்ப பில் வந்து ஒரு மை போல பண்ணி, அத வந்து நெத்தியில வச்சுக்கிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சாந்தமான ஒரு எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது போக நெறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும்.